இங்க எங்க தாத்தா உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஸ்கூல் போற அந்த ஊர் பசங்கலாம் வந்து இந்த தாத்தா முன்னாடி வந்து பாட்டு பாடி கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. சோ இவர் கோவப்பட்டு அடிக்க வராரு. ஆனா அந்த பசங்க வந்து ஓடிடுறாங்க. அப்போ வைஃப் சின்ன பசங்க தானே ஏன் அடிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் சேர்த்து கிண்டல் பண்றாங்க. உன்னால தான் அந்த பசங்க கெட்டு போறாங்கன்னு இவங்களையும் திட்டி விட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா அந்த பசங்க அங்கேயும் குளிக்கிற இடத்துலயும் வந்துடுறாங்க. சோ இவருக்கு ரொம்ப இம்சையா போயிடுது. அப்ப இந்த பசங்கலாம் ஸ்கூல் லீவ் விட்டதுல விளையாடிட்டு இருப்பாங்க. தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி இந்த பாட்டி கிட்ட வந்து தாத்தா இருக்காரான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. தாத்தா இல்லடா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள விடுறாங்க. அதுல ஒரு பையன் தாத்தா வராரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்ல இவங்க தண்ணிலாம் குடிச்சிட்டு நொறுக்கு தண்ணியா தின்னுட்டு வராங்க. அப்பன்னு பார்த்தா தாத்தா வந்துறாரு. அவரை பார்த்ததுமே அங்க வந்து பயந்து ஓடிடுறாங்க. ஆனா இவர் பாட்டியை செம்மையா திட்டிருக்காரு. இவங்களும் கோவம் வந்து தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காம வேற என்ன பண்ண முடியும்னு சொல்லி இவங்களே திட்டி விட்டுறாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்திலே ஒருத்தர் ஒரு கொம்பை கொண்டு போகும்போது அக்கல வச்சு கொண்டு போறாரு. அதை பார்த்ததுமே ஒரு கோவம் வந்து அவர் கூப்பிட்டு அக்கல ஏண்டா வைக்கிற வீரமா கையில கொண்டு போறான்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆக்சுவலா இவருக்கு இளமையா இருக்கும்போது எப்படிலாம் இருந்தோமோ இப்போ இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மூவ் ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பிள்ளைங்களே கிடையாது. அதை நினைச்சு ஒரு மூவ் ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அதை கேட்டதுமே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கடைசி காலத்துல நாங்களாம் இருக்கோம்ல, நாங்க பார்த்துப்போம்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாரு. நைட்டு பசிக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம தூங்கிறாரு. இந்த பாட்டி திட்டிட்டே உள்ள போயிடுறாங்க. காலை எழுந்து சாமா தொலைக்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஆனா இந்த தாத்தா எழுந்துக்கவே மாட்டாரு. போய் செக் பண்ணி பார்த்தா ஜுரத்துல கை காலம் நடுங்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே இந்த பாட்டி நம்மள பாத்துக்கிறதுக்கே ஆள் இல்லை, இப்ப இது வேறையான்னு சொல்லிட்டு ஒரு மூவ் ஃபீல் பண்றாங்க. அப்ப அந்த பசங்க விளையாட போகும்போது இந்த வீட்டாண்ட வராங்க. இந்த தாத்தா நம்மள பார்த்தவன பயந்து அந்த பக்கம் திரும்பிட்டார் போலடா, நம்ம விளையாடிட்டு வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் பக்கத்து வீட்டுக்கார அக்கா அவங்க பையன் இருந்து கஷாயம் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. அவரும் குடிக்கிறாரு. விளையாட போன பசங்களை முடிச்சுட்டு வரும்போது திரும்ப ஒரு படுத்துட்டு தான் இருக்காரு. இருந்தாலுமே நீ வேணாம் நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் உடம்பு கொஞ்சம் குணமாகுது. கொல்லப்பக்கம் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இந்த பாட்டி போகும்போது அந்த கொம்பை எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதை கூட கேட்காம இவரு அப்படி நடந்து போயிடுறாரு. அப்பன்னு பார்த்தா அந்த பசங்கலாம் வந்து நம்ம தாத்தா கிட்ட ஒரு நாள் பார்க்காம இருந்தது ரொம்ப நாள் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட போறாங்க. அப்பதான் அந்த பாட்டியுமே தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டதுமே ரொம்ப ஃபீல் பண்ணி தாத்தா வந்ததுமே பார்த்துட்டு போலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. ஆனா அதே டைம் தாத்தா நடந்து வரும்போது கொம்பு கூட கொண்டு போக மாட்டாரு. அதனால மயங்கி கீழே விழுந்து அடிபட்டுருது. அப்ப பக்கத்து வீட்டுல இருக்க சங்கரன்ற பையன் தான் தூக்கிட்டு வராங்க. அதை பார்த்து இந்த பசங்களுமே ஹெல்ப் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்து விடுறாங்க. அப்பதான் இந்த தாத்தாக்குமே இந்த சின்ன பசங்க மேல இருந்த கோவம் குறையுது. தென் அடிப்பட்டதுக்கு ஒரு மூலிகை செடியோட பேர் சொல்லுவாரு. சோ இந்த பசங்களுமே கொண்டு வந்து அந்த மூலிகை செடியில வச்சுட்டு போறாங்க. ஆனா அழுதனாலே அவர் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறன்னு சொல்லிட்டு சங்கரன் வந்து இந்த பசங்க கிட்ட சொல்றான். போய் பார்த்தா ரொம்ப சீரியஸா இருக்காரு. அப்பதான் இவர் சங்கரனை கூப்பிட்டு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு விஷயம் சொல்றாரு. ஆக்சுவலா அவங்க இளமையா இருக்கும்போது ஆளுங்க கூட ஆடலாம் திருறாரு. ஒரு நாள் காட்டுக்கு போகும்போது ஒரு குட்டி பையனும் அவங்க அம்மா அவன் யாருமே இல்லாத பஞ்சு காட்டுல பஞ்சுலாம் பறிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே ஒரு மரத்தரையில போய் தூங்குறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பையனுக்கு பசிக்குதுன்னு சொல்றான். சோ அவங்க அம்மாவுமே அந்த பையனை கூட்டிட்டு ஒரு தண்ணி குடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. இவரும் அதை பார்த்துட்டு அவங்க பின்னாடியே போயிட்டு அந்த பையனோட கழுத்துல கத்தி வச்சு உன்னோட நகையெல்லாம் கைட்டுன்னு சொல்றாங்க. அவங்களும் கைட்டு கொடுக்குறாங்க. ஆனா இவர் அங்கேயே அந்த சின்ன பையனை போட்டு தள்ளி கிணத்துல தள்ளிறாரு. தென் இவங்களையும் அடிச்சு போட்டு நாசம் பண்ணி போட்டு தள்ளிறாரு. இது வரைக்கும் இது பண்ணதை யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டாரு. கடைசி எல்லாரும் முடியும் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாரு. அப்படியே இறந்தும் போறாரு. இதெல்லாம் கேட்ட இந்த பாட்டிக்கு கோவம் வருது. இருந்தாலுமே அவர் நினைச்சுக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அப்படியே வந்துடுறாங்க.